கீதா, 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 என்னது? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னா ஏன் மறைக்கிறேன்? என்னது? ஒண்ணு இல்லம்மா. குடி. ஒண்ணு இல்லை. குடு. அடி பாவி மகளே, என்ன காரியம் செஞ்சு? எதுக்காக நீ இதை கையில வச்சிருக்க? சொல்லு, சொல்லு. அப்பா அவர் முடிவை மாத்திக்கலன்னா எனக்குன்னு ஒரு முடிவு வேண்டாமாமா. அப்போ அவர் முடிவை மாத்திக்கணும் நீ சொல்றியா? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உன்ன ஒரு கலெக்டர் மகனுக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. போற இடத்துல நீ நல்லா வாழணும். அதுதானமா எங்களுக்கு பெருமை. பெருமை, சந்தோஷம், அதுக்கெல்லாம் மனசுதாமா காரணம். அந்த மனசுல கலெக்டர் மகனுக்கு இடம் இல்ல. மனசுல இடம் இல்லைன்னாலும் கழுத்துல தாலி கட்டி கணவனா வந்துட்டா பழைய நினைவெல்லாம் மறைஞ்சு போயிடும். கீதா, தேங்கி கிடக்கிற தண்ணிய புது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி உனக்கு புருஷனா வர்றவங்கிட்ட பழக பழக உன் மனசுல அன்பும் பாசமும் வளரும். அதனால கீதா, பழச மறந்துரு, என்னத்தை புதுப்பிச்சுக்க. கோவில தாமா புதுப்பிக்க முடியும், தெய்வத்தை மாத்த முடியாது. கீதா, நான் வாழ்வேன். கீதா, உங்க அம்மாவுடைய பிடிவாத குணம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? தெரிஞ்சுதாம பேசுற. அவர் பிடிவாதத்துக்கு மறந்தே இல்ல, என் பிடிவாதத்துக்கு இருக்கு. கீதா, உங்க அப்பா கிட்ட சொல்லி நீ விரும்புறவனையே கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்குள்ள இந்த மாதிரி முடிவுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கூடமா? பால் கப்பு. ஓ, ஒரே சூடா இருக்கு. ஆறட்டும். பால் ஆற விடலாம், ஆனா பாசத்தை ஆற போட முடியலைங்க. நான் டம்ளரை தொட்டு சொன்னேன், நீ உள்ளத்தை தொடர போல இருக்குது. பாசத்துக்கும் பரிவுக்கும் நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுடைய கல்யாணத்தை பத்தி தான். அதுதான் முடிஞ்சு போற விஷயமா சிவகாமி. அடுத்த வாரம் பெண் பார்க்க வர போறாங்க. ஆமாங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு பிரிஞ்சு போகும்போதுதான் கவலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. சிவகாமி, நீ என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்ல. விரும்பினவன் தான் வாழ்க்கைக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறான், இல்லைன்னா விஷம்தான் துணைன்னு நிக்கிறாங்க. அதனால அவ ஆசைப்பட்டவனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்துட்டா என்னங்க? சிவகாமி, கீதா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்பா, அடம் பிடிச்சு அழுவா. குழந்தைதானே, அவ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அவளை எடுத்துக்கிட்டான். இப்போ அவ கேட்கறது வாழ்க்கைய, அத நம்ம தான் கொடுக்கணுமே தவிர அவ எடுத்துக்க கூடாது. என்னங்க சிவகாமி, உன் மக விஷத்தை கையில வச்சிருந்தாரு, ஏன் தெரியுமா? சாகிறதுக்கா இல்ல நம்ம ரெண்டு பேரையும் மிரட்டுறதுக்கு. என்னங்க, அவ உங்க மக, குணமும் உங்களை மாதிரியே பிடிவாதங்க. என் மனசுக்கு சரியனு பட்டாதான் பிடிவாதம், அவ மனசுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் பிடிவாதம். அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது. பொண்ணு நமக்கு நினைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாது. நெருப்புல விழுந்த அடுப்பு கறி தானா நெருப்பாயிடும். அவ கழுத்துல விழ போற தாலி கயிறு தானே அவளை மாத்தி. நம்ம பொண்ணு கலெக்டர் மருமக. மக விஷத்தை கையில வச்சிருந்தாரு, ஏன் தெரியுமா? இல்ல நம்ம ரெண்டு பேரையும் மிரட்டுறது.
கீதா ரமேஷ், என்னது? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லை. கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசாம படு. படு. கீதா, 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 நீ யார விரும்புறியோ அவனுக்கே நான் உன்னை கல்யாணம் செய்து வைக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். ஆமாண்டி, 18 வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு 18 நிமிஷத்துல உன்னை பறி கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன். அப்பா சம்மதம் இல்லாம கல்யாணம் நடந்தா அப்புறம் உன்னால நினைச்சே பார்க்க முடியல இல்ல. 20 வருஷம் அவரோட வாழ்ந்த அனுபவத்துல ஒரு திரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைம்மா? கீதா, உங்க அப்பா முன்ன ஒரு வழக்கை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணு தாம் விருப்பப்பட்டவனோட வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிட்டாளாம். அப்புறம் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து இவர் முன்னாடி நிப்பாட்டினாங்களாம். அப்போ உங்க அப்பாவுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? மேஜர் ஆயிட்ட அந்த பெண்ணு தாம் விருப்பப்பட்டவனை கல்யாணம் செய்துகிட்டு வாழலாம்னு தீர்ப்பு எழுதின கையது. அந்த கையை ஒன்ன மட்டும் எப்படி ஆசீர்வதிக்காம போயிடும்? அந்த நம்பிக்கைதான் கீதா அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு துணிச்சலை கொடுத்திருக்கு. என்னடி அப்படி பாக்குற? அப்பாவை தெய்வமா மதிக்கிற நீ அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறியே, எதுவும் பத்திரி கதைகள் இருக்காமா? கணவனுக்கு வரப்போற பெரும் துயரத்தை போக்கணும்னு ஆசைப்படுற மனைவி அவருக்கு செய்யற கடமைகள்ல இதுவும். ஏம்மா, என் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? அந்த விவரத்தை நாளைக்கு சொல்றேன். இப்ப நிம்மதியா தூங்கு. வா. என்னது அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நடசாத்து நேரத்துக்கு வந்திருக்கேன். என் குடும்பம் நிலசாஞ்சு போகாம இருக்கு. முருகனோட நடதறக்க வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றேன்? இந்த முருகனுடைய சன்னதியில் ஒரு கல்யாணம் நடந்தாகணும். வேகா நடந்தா போறது. யாரோட கல்யாணம்? என் பொண்ணு கீதாவுடைய கல்யாணம். உங்க பொண்ணோட கல்யாணமா? நல்லா இருக்கு. ஊரே திரண்டு வர அமக்கிரமா அப்பாஸ் பரியில செய்ய வேண்டிய மேரேஜ் சாதாரணமா கோயிலே முடிச்சு விடுறதா ஜட்ஜி சார் தீர்மானித்தாரு. என்ன இல்ல, முருகனை நம்பி நான் தான் தீர்மானிச்சிருக்கேன். நீங்க தீர்மானிச்சுட்டேன்னா ஜட்ஜி சாருக்கு தெரியாம உங்க பொண்ணுக்கு? ஆமா, இந்த கல்யாணம் அவருக்கு தெரியாம தான் நடக்க வேண்டியது இருக்கு. அம்மா, நேக்கு அர்ச்சனை பண்ணித்தான் பழக்கம், பிரச்சனை பண்ணி பழக்கம் இல்லை. என் கணவர்கிட்ட தீர்த்துக்க முடியாத பிரச்சனையை முருகன் கிட்ட தீர்த்துக்கலான்னு நம்பி வந்திருக்கேன். நம்புறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமோ? நீங்க கோபுரத்தை என்ன திருட வந்துட்டு அதை ஒளிச்சு வைக்க இடம் பார்த்துக்கல? புரியலையோ? ஜட்ஜி சாருக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்ய வந்துட்டே, இது எப்படி மறைச்சு வைக்க போறேன்? ஆரம்ப குழப்பத்தை தான் நான் மறைச்சு வைக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட உண்மையை சொல்லத்தான் போறேன். அம்மா, அவளை பகைச்சிருந்து இந்த கல்யாணத்தை நான் செய்து வைக்கப்படாது. இந்த கல்யாணத்தை உங்களால நடத்தி வைக்க முடியலன்னா என் பொண்ணோட சாவுக்கு கண்டிப்பா வந்துருங்க. அம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்டு? முருகனோட சன்னிதானத்துல சொல்ற வார்த்தையாது? நான் ஜட்ஜி சாருக்கு வர்ற கோபத்தை நினைச்சு பயந்துன்னா மறுத்தேன். அவரை நான் சமாளிச்சிடுவேன். உங்கிற பால் 2 சொட்டு தண்ணீர்ல அடங்கிடுது. அவருடைய கோபத்தை 2 சொட்டு கண்ணீர்ல அடக்கிடுது. நீங்களும் நானும் முருகனை நம்புறவா? அவன் பேர்ல பாரத்தை போட்டுறேன். வாங்க. நான் இத்தனை நாளா அர்ச்சகராவே இருந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக புரோகிதராவும் மாறி விடுறேன். வர்ற வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:05 சுப முகூர்த்தம். அப்புறம் 9:10. வேண்டாம், எங்க வீட்டு கல்யாணம் பகல்ல நடந்தா தெரிஞ்சவங்க யாராவது பாத்துருவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை காலையில 4:05 முகூர்த்தத்துக்கு என் பொண்ணையும்
அந்த பையன் சேகரையும் அனுப்பி வைக்கிறேன். கல்யாணத்தை நீங்க நல்லபடியா முடிச்சு வச்சிருங்க. அம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஜட்ஜி மட்டுமல்ல, நானும் வர முடியாத நிலைமை. நீங்க தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். இல்லைங்க, நான் வர்றேன். முருகா.